ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஆரி பேசிக் செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதுதான் எல்லாத்துக்கும் பேசிக்கான ஒரு ஸ்டிச்சு. அதுக்கு 13 நம்பர் துளிப் நீடில் தான் எடுத்திருக்கேன். அயன் நீடிலில் உங்களுக்கு போட முடியும், அது ஈஸியாக இருக்குது உங்களுக்குன்னா அதை நீங்கள் அதுலேயே நீங்கள் பண்ணலாம். நீடில்ஸ் பற்றி ஆரி மெட்டீரியல் வீடியோலேயே சொல்லியிருக்கேன், அதில் பாருங்கள். இப்போ நம்ம த்ரெட்டில் ஸ்டிச் பண்ணும்போது சீவிங் த்ரெட்டு, அப்புறம் சரி த்ரெட்டு, சில்க் த்ரெட் இதுலலாம் எத்தனை ஸ்டாண்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். சீவிங் த்ரெட் பொறுத்த வரைக்கும் ஒன்று எடுத்தால் போதும், ஒரு ஸ்டாண்ட்ஸ் தான் எடுக்கணும். இந்த சில்க் த்ரெட்டில் வந்து டபுள் எடுக்கணும், டபுள் ஸ்டாண்ட்ஸ் எடுக்கணும். ஏன்னா நம்ம ஃபில்லிங்ஸ் அந்த மாதிரி கொடுக்கும்போது இப்போது 2 த்ரெட்டாக இருக்கும்போது அது நல்லா மொத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போது வந்து ஃபில்லிங்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். அதனால சில்க் த்ரெட்டை பொறுத்த வரைக்கும் டபுள் ஸ்டாண்ட்ஸ் தான் எடுக்கணும். சில்க் த்ரெட் மட்டும் தான் டபுள் இது எடுப்போம். அடுத்து சரி த்ரெட்லேயும் ஒன்று தான் எடுக்கணும், ஒரு ஸ்டாண்ட்ஸ் மட்டும் தான் எடுக்கணும். இப்போ நார்மல் சீவிங் த்ரெட் வந்து ஒன்று தான் எடுப்போம். ஏன்னா அது பீட்ஸ் மட்டும் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். அது அப்படி பண்ணும்போது சில பீட்ஸில் வந்து ஹோல்ஸ் சின்னதாக இருக்கும், அது போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். பீட் ஸ்டிச் பண்ணும்போது 2 ஸ்டாண்ட்ஸ் போட்டு யூஸ் பண்ணோன்னா அந்த சீவிங் த்ரெட்டில் எடுக்கிறதுக்கும் வராது. அந்த 2 த்ரெட்டும் அந்த பீட்ஸ்குள்ளேருந்து எடுக்கும் போது ஒரு த்ரெட்டு எப்படியும் விட்டுரும். அதனால தான் மேக்ஸிமம் ஒன்று மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி சரிலையும் ஒன்று தான் எடுக்கணும், ஒரு ஸ்டாண்ட்ஸ் தான் எடுத்து ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா 2 போட்டு ஸ்டிச் பண்ணும்போது அதுவும் ஈஸியாக எடுக்கிறதுக்கு வராது, கண்டிப்பாக ஒன்று விட்டுரும், ஒரு ஸ்டாண்ட்ஸ் வந்து விட்டுரும். அதனால அதுவும் ஒன்று தான் எடுக்கணும். நெக்ஸ்ட்டு செயின் ஸ்டிச் போடுறதுக்கு த்ரெட்டை இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த 3 ஃபிங்கர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போது ஃப்ரேம் அடியில் இந்த ப்ராசஸ் தான் நடக்கும். இந்த நீடிலில் வந்து த்ரெட்டை நம்ம எப்படி ஹோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு வெளியில் எடுக்கணும் அப்படின்றது அடுத்தடுத்து பார்க்கலாம். அப்புறம் இந்த நீடிலில் துளிப்னு எழுதியிருக்குல்ல, இந்த சைடு தான் அந்த ஹூக் பார்ட் இருக்கும். அப்போது நீங்கள் அந்த ட்ராயிங்கை பேஸ் பண்ணி அந்த துளிப் இருக்கிற மாதிரி பார்த்து நீடில் வச்சுக்கோங்க. இப்போது ஸ்டார்ட் பண்ணலாம். நீடில் இப்போது குத்திட்டு கிளாத்தில் கீழே அந்த த்ரெட்டை வந்து சுற்றணும், ஒரு சுற்றணும், சுற்றி வெளியில் எடுத்துருங்க. வெளியில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போது கிளாத்தில் நீடில் குத்துங்க, கீழே ஒரு சுற்றிட்டு இப்போது இந்த கிளாத்து த்ரெட்டு அப்புறம் இந்த நீடில் 3 மீட் பண்ணுற பாயிண்டில் டர்ன் பண்ணி எடுக்கணும். இப்போ கிளாத்தில் குத்திட்டு கீழே த்ரெட்டை சுற்றிட்டு கிளாத், அந்த நீடில், அந்த த்ரெட்டு 3 மீட் பண்ணுற பாயிண்டில் லெஃப்ட் சைட் டர்ன் பண்ணி எடுத்துடணும். நீடில் ஹேண்டில் பண்ணுறது 90 டிகிரியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. லைட்டாக ஸ்லாண்டிங்காக இருக்கலாம், அந்த குத்தி டர்ன் பண்ணும்போது லைட்டாக ஸ்லாண்டிங்காக போகலாம். ரொம்ப நீடில் பிடிச்சி சுற்றக்கூடாது. மறுபடியும் பாருங்கள், குத்திட்டு எடுக்கும் போது இந்த 3 பாயிண்ட்டும் மீட் பண்ணுற டைமில் திருப்பணும் நீடில். ரொம்ப ஸ்லோவாக தான் காமிச்சிருக்கேன். நீங்கள் என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னு பொறுமையாக பார்த்தாவே புரியும். இந்த டர்ன் பண்ணுறது வந்து லெஃப்ட் சைடு இருக்கணும், ஹாஃப் தான். அந்த டர்ன் பண்ணி லெஃப்ட் சைட் டர்ன் பண்ணி உடனே மேலே இழுத்துடணும், அவ்வளோதான். மேக்ஸிமம் நீங்கள் ஸ்டார்டிங்கில் இருந்தே செயின் ஸ்டிச் எல்லாம் சின்னதாக போடுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு பெருசாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சின்னதாக ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்லாம் நினைக்க வேணாம். ஃபஸ்ட்லேருந்தே சின்னதாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நான் போட இன்னும் குட்டி குட்டியாக உங்களோட செயின் ஸ்டிச்லாம் நீட்டாக இருக்கும், அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம கீழே என்ன ப்ரொசீஜர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீடில் குத்திட்டு
ஒரே ஒரு சுத்து தான் சுற்றணும். ஒரு சுத்து சுற்றிட்டு அந்த ஹூக்கில் மாட்டி வெளியில் எடுத்துடணும். அவ்வளோதான். இதை எப்படி பண்ணுறேன்னு நல்லா வாட்ச் பண்ணுங்க. நீடில் இன்சர்ட் பண்ணோன்னே ஒரு சுத்து மட்டும் சுற்றிட்டு வெளியில் எடுத்துடணும். அவ்வளோதான். மறுபடியும் ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இருக்கிறதுனால அந்த டேர்னிங் வந்து லெஃப்ட் சைடு மட்டும் இருக்கும். இதுவே நம்ம சர்க்கிள் ஷேப்பு அப்புறம் வேற ஏதாவது ஷேப் பண்ணும்போது இந்த டேர்ன் பண்ணுற சைடு வந்து ரைட் சைடு மாறும். நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேப்பில் எப்படி பண்ணுறது அப்படின்றத வந்து பார்க்கலாம். இப்போ த்ரெட்டு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கும் போதே இடையில சில பேருக்கு கட் ஆயிரும். அதை எப்படி நம்ம திரும்ப அந்த த்ரெட்டை வந்து ஃபுல் ஸ்டிச்சையும் பிரிக்காம திரும்ப அடுத்து அதுலேருந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, அப்புறம் ஷேப்ஸில் இப்போ ட்ரையாங்கிள் அப்புறம் அப்புறம் ரெக்டாங்கிள் அந்த மாதிரி ஷேப் அந்த கார்னர் எல்லாம் வரும்ல, அதோட எட்ஜ் பார்ட்லாம் எப்படி பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இதில் உள்ள ஸ்டிச்சஸ் எல்லாமே கண்டினியூஸாக மேக்ஸிமம் எல்லாமே போட்டுறேன். பேசிக்கில் என்னென்ன வரும், அட்வான்ஸில் என்னென்ன ஸ்டிச்சஸ் வரும், எல்லா ஸ்டிச்சுமே கவர் பண்ணிடுறேன். இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டிச். இதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. அடுத்து என்ன போடுறதும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அடுத்தடுத்த வீடியோவில் இப்போ பாருங்கள், எந்த ஹோல்ஸுமே தெரியலை, நீட்டாக இருக்குது. அவ்வளோதான். தேங்க்யூ.